மக்களுக்காக விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி தோற்கக்கூடாது அப்படின்னு விஜய் பிரபாகரன் சொல்லியிருக்காரு. கேப்டன் மகன் விஜய் பிரபாகரன் தற்போது தீவிர அரசியலில் இருக்கார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து வராரு. தேமுதிகவை மீண்டும் பவர் நிலையில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு. இது தொடர்பாக அவர் கூறும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தேமுதிக ஒரு மக்கள் இயக்கம், மக்களுக்காக விஜயகாந்த் அவர்கள் கொண்டு வந்தார். 2005ஆம் ஆண்டு இந்த கட்சி உருவான போது இந்த கட்சியிலிருந்து பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி ஆட்சிக்கு வருவதற்கு விஜயகாந்த் பாடுபட்டார். ஆனால் அவர் கனவாக போய்விட்டது. அவரின் கனவை நிறைவேற்றுவதற்கும் தேமுதிகவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் அவர் காலத்தில் இருந்த தேமுதிகவின் வளர்ச்சியை எட்டவும் நாங்கள் முயற்சி மேற்கொண்டு வரோம். அதற்காகத்தான் சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டு வரோம். எங்கள் தந்தை மக்களுக்காக ஆரம்பித்த கட்சி தேமுதிகவுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தர வேண்டும் என்று விஜய் பிரபாகரன் ஊராக மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. கூட்டணி தொடர்பான கேள்விகள் பதிலளிக்கும் போது ஏற்கனவே எங்களுடைய பொதுச்செயலாளர் பதில் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையணும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்ல விஷயமாக இருக்கும். தற்போது கூட்டணி தொடர்பான முடிவை நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி எங்கள் கட்சி மாநாட்டில் தான் அறிவிப்போம். அது ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறோம். அதிமுகவும் திமுகவும் சரி, எந்த அணியில் அங்கே பயணிக்கப் போகிறோம் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ரெண்டு தலைவர்களுமே எங்கள் கட்சி தலைமை மீது பாசம் கொண்டவர்களாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு எந்த வகையில் வாய்ப்பு அமையுமோ அந்த வகையான கட்சியுடன் கூட்டணியை அமைப்போம். கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவித்துவிட்டு தான் எங்களோட அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். அதுவரை பொறுத்திருங்கள். தற்போது எங்கள் நோக்கம் எல்லாம் கட்சியை வலுப்படுத்துவதே, விஜயகாந்த் அவர்களின் கனவை நிறைவேற்றுவதே. எங்கள் அப்பா கொண்டு வந்த கட்சி, மக்களுக்காக விஜயகாந்த் கொண்டு வந்த கட்சி எந்த நிலையிலும் தோற்கக்கூடாது. அதுவே எங்கள் லட்சியம். அதற்காகவே நாங்கள் உழைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் விஜய் பிரபாகரன்.